காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நேசிக்கிற ஆட்களோடு எப்படி இருக்கிறோம், நம்ம நேசிக்கிறவர்களோடு எப்படி பேசுகிறோம், நம்ம நேசிக்கிறவர்களோடு எப்படி பழகுகிறோம். நம்ம நேசிக்கிற ஆளுல லிஸ்ட்லயாவது தேவன் இருக்கிறாரா? இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உன் மேல அன்பு வச்சுட்டேன், உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன எல்லாத்தையும் கொடுப்பேன். கையை தட்டி, நல்லா கையை தட்டி, என்னன்னாலும் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் உன்னை நேசிச்சுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். இல்லைன்றதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நெருக்கம் வரும்போது, எல்லா பக்கமும் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்படும் போது, நெருக்கம் வரும்போது, உதவி செய்ய யாருமே இல்லாத போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இல்லை, எல்லா பக்கமும், இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, சேவிங்ஸும் இல்லை, சம்பளமும் இல்லை, பிஸ்னஸும் சரியாக ஓடலை, ஒருவேளை நம்ம என்னென்ன சோர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் லாக் ஆகிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ லாக் ஆகிட்டேன். லாக் ஆகிட்டீங்களா? எப்படி லாக் ஆவீங்க? எப்படி லாக் ஆவீங்க? நீங்க எதை பார்க்குறீங்க? சுற்றி இருக்கிற உலகம் வைத்திருக்கிற கதவுகளையே நோக்கி பார்க்குறீங்க, வழிகளையே நோக்கி பார்க்குறீங்க. ஏன் வானத்தை பார்க்கல? ஆண்டவர் சொன்னாரு, வானத்துல ஒரு வாசல் இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நீங்க வானத்தை தான் பார்க்கணுமே ஒழிய சுற்றி இருக்கிற கதவுகளை பார்க்க கூடாது தேவஜனமே. அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கலாம். நான் இந்த கதவை திறக்கலாமா, இந்த கதவை திறக்கலாமா, இந்த மனுஷன் உதவி செய்வானா, இது எனக்கு வருமான்ற நம்முடைய சிந்தையில நம்ம தோற்று போகிறோம். நடக்காது, நடக்காது. அவைகள் நடக்கிறது இல்லை பெரும்பாலும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இதுவே சொல்லுது இது லாக் ஆயிடுச்சுன்னு, இதுவே சொல்லுது இதுகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்னிடத்தில் இருக்கிறவைகளை குறித்து நான் பேசுகிறேன், என்னோடு தேவன் இல்ல, அதனாலதான் அவரை குறித்து பேசல. ஒரு அலையில சொல்றீங்களா? அவர் இருந்தால் நம்ம வேற மாதிரி பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. அவர் இருந்தால், அவர் இருந்தா அவர் பார்த்துக்குவார்னு சொல்லுவோம். ஆமென் சொல்றீங்களா? ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம்? அவனுக்கு ஏன் அவ்வளவு பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் இருந்தது? அவன் போய் எந்த இடத்துல சம்பாதிச்சுட்டு வந்தான்? ஆபிரகாம் வந்தபோது எடுத்துக்கொண்டு வந்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதம். அங்க எலியேசர் சொல்றான், என் எஜமான் அவன் வைத்திருக்கிற அந்த சம்பத்து பூமி கொள்ளாததா இருக்குதியா? ஏன்? ஏன்? அவன் நினைச்சிருந்தா நம்ம எப்படி செய்திருப்போம் தெரியுமா? ஈசாக்கை பலியிடுன்னு சொன்ன உடனே விறகு கூட ஒரு ஆட்டையும் முடிச்சுன்னு போயிருப்போம். ஆண்டுகிட்ட போய் அங்க எப்படியாவது கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவரே நீங்க செய்வீங்க ஆண்டவர். யோபு இவ நம்ம யோனா பேசலையா? நீங்க மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆபிரகாமுக்கு தெரியாதா? எது மாற்றமுள்ள வாழ்க்கை, எது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, எது ஆசீர்வாதமான வாழ்க்கை, எந்த ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் பேசுகிறார்? அங்கே பேசுகிற சகல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் தனித்தவனா இருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போவேன், அவர் எனக்கு தருவார் பலியாடு. அல்லேலூயா. அதனால் தான் வேலைக்காரரிடத்துல மிக அழகாய் பேசுகிறான், நானும் என் பிள்ளையாண்டாலும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பவும் திரும்பவும்ன்றதுதான் விசுவாசம். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, நாங்க திரும்பவும் வருவோம். நம்ம என்ன பேசுறோம் பிரதர்? தெரியல. ஒருவேளை அங்க என்னன்னாலும் நடக்கலாம். போகும்போதே சில சொல்லிட்டே போவோம். ஹாஸ்பிட்டல் போவோம், சீரியஸான ஒரு ஆளை கூட்டு போவோம். இல்ல சீரியஸே இருக்காது, இது நினைச்சுக்கோம் அந்த வியாதி ஏதோ பெரிய வியாதி, கூட்டு போவோம். நாங்க போறோம், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தெரியல என்ன நடக்கும்னு. வந்தாலும் வருவோம், வரலனாலும். ஏன்னா நம்ம எல்லாம் அப்படியே தேவன் மீது அன்புடையவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். எது ரட்சிப்பு, எது விசுவாசம்? ஆபிரகாம் பேசினா பாத்தீங்களா? வித்தியாசமாய் பேசுவார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க. உலகம் சொல்ல என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு, அப்ப பேசினா நீங்களே சபாஷ் சொல்லிக்கோங்க, சரியாய் பேசுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.